நம்ம கதை இப்பதான் கிளைமேக்ஸ் சீனை நெருங்கிக்கிட்டு இருக்குது. இனிமேதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் கூட ஆரம்பத்துல என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோன்னு பயந்துகிட்டு தான் இருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. அப்பா என்னடா என்ன இடத்த மாத்தி லவ் பண்ண சொல்றாரு. அத்தை என்னடா என்ன இடத்த மாத்த சொல்லிருக்காங்க. அப்படியா? அனுபவப்பட்டவங்க சொல்றாங்க, கேப்பமே. நான் கருணாகரன் பேசுறையா. உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு உடனே ஊட்டிக்கு வந்து சேரு. யோ, சுத்த விவரம் கட்டவனா இருக்க. எத்தனை தடவை சொல்றது? வெளிப்படையா சொல்ல முடியாம தானே நான் அப்படி சொல்றேன். உடனே கூட்டு வாயா. வரீரா? ஏன்னு வேதரத்னமா வராரு? அவர் பொண்ணு கூட வருது. அவன் எதுக்கு இங்க வரா? இது என்னம்மா கேள்வி? காலேஜ் லீவ் இல்ல, ஊட்டியை சுத்தி கித்தி பாக்கணும்னு சொல்லிச்சான். சரிதான், கூட்டு வாயான்னு சொன்ன. ஓஹோ, வரட்டும் வரட்டும். நான் கூட அந்த பொண்ணை பார்த்ததே இல்ல. வந்தவன நல்லா பாரு. ஹலோ கருணாகரன். ஏப்பா கத்துறீங்க? காந்திமதியை கூப்பிட்டு போன கொடுங்க. காந்திமதியா? காந்திமதி, காந்திமதி. காந்திமதியா? ஆறு என்னது? இருமா, அவ கூட படிச்சவளா, சிநேகிதியா, பேசணுமா? பேர் என்ன சொன்ன? கேட்டா போச்சு. ஏமா உன் பேர் என்னம்மா? மஞ்சுளா. மஞ்சுளாவா? மஞ்சுளா? மஞ்சுளாவா? அது யாராவா? நீ என்ன கூட படிச்சியா? என்ன மாமா? யாரோ உன் ஃப்ரெண்டா, டெலிபோன்ல பேசணுமா? ஹலோ. ஹலோ காந்திமதியா? நான் சமத்துவம் பேசுறேம்மா. இன்னைக்கு சாயங்காலம் செகண்ட் ஹேர் பின் பெண்ட், ரெண்டாவது ஹேர் பின் பெண்ட்ல உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நீ கட்டாயம் வரணும். என்ன இந்த விஷயத்தை பத்தி முதல்ல உனக்கு கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டாரு. காந்திமதி, இந்த சமத்துவம்னாலே உங்க மாமாவுக்கு ஒரு நடுக்கம் தான். என் பேரை கேட்டாலே அலறுவாரு. மஞ்சுளா, வர சொல்றேன். போன வச்சிரு. வேற ஆளுக்கு ஒரு மாதிரி தெரியுது. போன வச்சிருமா. அண்ணே, ஜட்ஜு பொண்ணு காந்திமதினா உசுறு இருக்கு. அதான் சொன்ன. காந்திமதி, நீ போகையில கண்டிப்பா என்னையும் கூட்டிட்டு போமா. நீ போகும்போது என்னையும் கூட்டிட்டு கூட்டு போறேன். இங்க வாங்க. நீங்க நல்லா ஏமாந்துட்டீங்க. நானா? ஆமா. உங்ககிட்ட போன்ல பேசுனது யாரு தெரியுமா? மஞ்சுளா. மண்ணா கட்டி. மண்ணா கட்டியா? அவன் மஞ்சுளான்னு சொன்னா. இல்லன்னு பொம்பளை மாதிரி உங்ககிட்ட போன்ல பேசுனது அந்த பழ சமத்துவம். என்ன? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல. இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. டெல்லியில இருக்கிற மாப்பிள்ளை கிட்ட நான் உடனே பேசாம. பார்வதி, நான் முடியாது. இனிமே என்னால பொறுக்கவே முடியாது. நான் மாப்பிள்ளை கிட்ட உடனே பேசாவணும். நான் மேரேஜ் இங்க வாயா. ஏனுங்க? டெல்லியில என்ன ஹோட்டல்? அசோகா ஹோட்டல்ல. மதுரையில இருந்து ராஜா வந்திருக்காராம். அவர்கிட்ட பேசுறதுக்கு அவங்க அத்தை ஊட்டியில காத்துக்கிட்டு இருக்காங்களா. உடனே பேசணுமா அப்படின்னு அர்ஜென்ட் கால் புக் பண்ணியா? பார்வதி, இந்த நேரத்துல அவன் அங்க இருக்க மாட்டான், வெளியில போயிருப்பான். வெளியில போனாலும் வெளியிலேயே தான் இருப்பாரா? உள்ள வருவாரு. வருவாருல்ல, அப்ப வந்து பேசட்டும். அது வரைக்கும் நான் போன் கிட்ட தான் நிப்பேன். நீ போய் புக் பண்ணியா? ஏனுங்க? போயாங்கிற. பார்வதி, டெல்லியில இருந்து ராஜா பேசினா உடனே ஊட்டிக்கு வர சொல்லு. நான் இந்த மோகனூர் எஸ்டேட் வரைக்கும் போய் கொடியாந்துறேன். டெல்லிக்கு ட்ரங்கால் போட்டாடா. ஓட்ட பேசுமே. என்னடா விளையாடுறியா? நீ டெல்லியில அசோக் ஹோட்டல்ல தங்கி இருக்குன்னு தெரியாதனமா சொல்லிவிட்டேன். இப்ப அங்க இருந்து அப்படி ஒரு ஆளே இல்லைன்னு சொல்ல போறான். இப்ப இன்னும் இல்லாத குழப்பம் எல்லாம் வந்து சேர போகுது. சேரட்டும்பா, நல்லா சேரட்டும். என் மானத்தை வாங்கணும்னு கங்கணம் கட்டி கேட்டுக்கிறியா? வாங்கடா, இதுதானே உன்னால செய்ய முடியும். இப்படி ஒரு பிள்ளைய பெத்த அவங்க அப்பன் சாவுக்கு அவன் தான் காரணம்னு 4 வரி எழுதி வச்சுட்டு தூக்குல மாட்டிக்க எனக்கு தெரியும்டா. உங்க அப்பா முகத்தை கிடைச்சியா பாத்துக்க வர. அப்பா என்ன இங்க பாருங்கப்பா, மேகல கழுத்துல சின்ன தம்பி தாலியை கட்டினாதான் நான் காந்திமதியை கட்டிக்க முடியும். இல்லன்னா இந்த இடத்தை விட்டு இப்பவே போயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன பார்க்க முடியாது. வேண்டாம், வயசான காலத்துல சந்தோஷமா வச்சுக்க வேண்டிய தகப்பன 2 பேருமா சேர்ந்து கண்கலங்க வைக்கிறீங்களா? சரி, அந்த வேலைக்கார குட்டிய அவனுக்கு நான் கட்டி வைக்கிறேன். நீ போய் பப்ளிக் டெலிபோன்ல இருந்து டெல்லியில இருந்து பேசுற மாதிரி உங்க அத்தைக்கு பேசு. சரிப்பா. இருடா, ராத்திரிக்கு சூட் கேஸ் இதெல்லாம் அவுட் ஹவுஸ்ல கொண்டாந்து கொடுத்துறேன். காலை பஸ்ஸுக்கு புறப்பட்டு போய் 10வது மைல்ல இருக்கிற வேட்டக்கார மண்டபத்துல இரு. காலையில கார் அனுப்புற, அதுல வந்துரு. இதுதான் பிளான். சீக்கிரமா போய் டெலிபோன் பண்ணு. சரிப்பா, அவனை போயிட்டேன். சின்ன தம்பிக்கு வேலைக்கார குட்டிய கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? நான் உங்க அப்பன்டா, பாக்குறேன்.
மேனேஜரே, ஏனுங்க டெல்லி என்னாச்சு? இப்ப வந்துருங்க. பார்வதி, டெல்லி கால் வந்துருச்சா? இன்னும் வரலையே அண்ணே. இப்ப வந்துரும். நமஸ்காரம். அடே புரோகிதரே, பார்வதி என்னோட வேகமா இருக்கா போல இருக்கு. வந்துருங்க, 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 வந்துருங்க. நான் தெரியல. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். எனக்கு இந்த டெல்லி கால்லாம் ரொம்ப தெரியும். ஹலோ, டெல்லி காலா? நான் கருணாகரன் தான் பேசுறேன். கொடுங்க, கொடுங்க. யாரு ராஜாவா? எப்படி பாருக்க, சௌக்கியமா இருக்கிறியா? சரிப்பா, போன தோணு பேசிக்கிட்டு பேசாம அத்தை கிட்ட கொடுங்க போல. உன்னை கூப்பிடுறான். போ, போ. ஹலோ, யாரு? ராஜா பேசுறதா? நான் தாண்டா உங்க அத்தை பேசுறேன். உன்னை ரொம்ப சின்ன போதுல பார்த்தது. அண்ணே, ரொம்ப கிட்டத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்குல்ல? எல்லாம் என் ஏற்பாடு. அத்தை, காந்திபதிக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் டெல்லியில இருந்து வாங்கிட்டு வரேன். என்ன அக்கறை? அண்ணே, காந்திபதிக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, டெல்லியில இருந்து வாங்கிட்டு வரேன்னு தம்பி சொல்லுங்க. குடு குடு குடு. ஏண்டாப்பா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே பொண்டாட்டி வேலை இவ்வளவு அக்கறையா? இல்லப்பா, ஏன் போர் அடிக்கிறீங்க? அவன் காந்திபதி கிட்ட கொடுங்க போனேன். காந்திபதியா? காந்திபதி, காந்திபதி, காந்திபதி. வேண்டாம் மாமா, நான் நேர்லயே பேசிக்கிறேன். என்னடி இது? அத்தான் கூப்பிடுறான், பிகு பண்ணிக்கிட்டு இருக்கிறிய, வந்து பேசுடி. ஆனா பேசுறீங்கிற எவ்வளவு தொலைவுல இருந்து அதை ஆசைப்படுது, இவன் இப்படி இருக்கிறா? பேசுமா, அதானே. பேசு. ஹலோ, நான் தான் காந்திமதி பேசுறேன். ஹலோ மை டியர் காந்திமதி, ஹவ் ஆர் யூ? அப்பா உன்னை பத்தி விவரமா ஒரு கடிதாசி எழுதியிருந்தாரு. நான் எப்பவுமே உன்னை பத்தி தான் ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்பா, நீ எலிசபெத் டெய்லர் மாதிரி இருப்பியா இல்ல மேர்லின் மன்ரோ மாதிரி இருப்பியா? ஏதோ இருக்கேன் இன்னும். என்ன மாதிரி தம்பி என்ன சொல்லுது? இந்தாங்க, நீங்களா பேசுங்க. ஹலோ, என்ன தம்பி? என்னத்த உங்க மகன் என்ன பட்டிக்காடா? இஸ் கண்ட்ரி ரெண்டு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. ஏன் நான் பேச மாட்டேங்கிறேன்? இந்தா, எப்பதான் வரீங்க அப்படின்னு பேசு, பேசிடி. எப்ப வர போறீங்க? நாளைக்கு காலைல 11 மணிக்கு டான்னு ஊட்டியில இருப்பேன். எங்க ஒரு ஸ்வீட் கிஸ், பதிலுக்கு போன்லயே சத்தம் வந்தா போதும். என்ன பார்வதி, அவன் போன்ல பேசுறதுக்கு இவன் வாந்தி எடுக்கிறாளே, எப்படி? கண்டுகிட்டு கண்டுகிட்டு இந்த புத்தம் அந்த கணத்துக்கு ஒரு முத்தம், இந்த கணத்துக்கு ஒரு முத்தம். நீ கொடுக்குற வரைக்கும் நான் அந்த போன்லயே முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். பசங்க முடிச்ச போய் இப்படி குடுக்கறானே, அதுதான் அல்லறா எல்லாம். ஏ ராஜா, நான் உங்க அப்பன்டா. அண்ணா பேசுறான். எங்க இருந்து பேசுறான்? டெல்லியில இருந்து பேசுறான். எப்படிப்பா டெல்லி? இப்பதானே சமத்துவம் தோட்டத்துல இது. ராஜா, நாளை கல்யாணம் வச்சிருக்கேன், உடனடியா வந்து சேரு. எப்படிப்பா டெல்லி? பாத்ரூம் ஜன்னல் இது வந்து. நீ ஏடா வா, புரியுதுங்க, வாயா. இங்க வா. நாளைக்கு முகூர்த்தத்தை வச்சுக்கிறோம். படபன்னு ஒரு லிஸ்ட போடு. 2 கல்யாணம். என்ன 2 கல்யாணமா? ஆமா. அதானே, எதுக்கு 2 கல்யாணம்? ஒண்ணு அண்ணனுக்கு, இன்னொன்னு எனக்கா உனக்கா? டெல்லி என்ன இது? நான் வந்து எல்லா விவரமா சொல்றேன். அப்பா குழப்பறார் குழப்பறார். ராஜா, ராஜா, படுவா இப்ப காரியத்தை கெடுத்து விட்டானே. வர சொல்லிட்டு எங்க போயிட்டான்? சரி, இது இங்கே இருக்கட்டும். யாரு? ஜாங்கிரி சுத்தலாமா இல்ல ஊரை சுத்தலாமான்னு கேக்குறீங்களா? எதையாவது சுத்தம்.
பார்வதி, என்னண்ணே காந்திமதி இருக்காளா? மாடியில தான் இருக்கிற. ஏன் இல்ல, இந்த சமத்துவம் பயல காணோம். நானம்மா? அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதி ஆச்சுட்டேன். அண்ணே சும்மா சொல்லப்படா என்ன, இந்த மேனேஜர் இருக்காரே அவரு நமக்காக உயிரை கூட கொடுப்பாருன்னு. ஆமாங்க, மனுஷனா பிறந்தா மத்தவங்களுக்கு உபகாரமா தானுங்க இருக்கணும். அம்மா சொன்ன பிரகாரம் காரியத்தை கனகச்சிதமா முடிச்சு போடணுங்க. என்ன சொல்றாரு? மேனேஜரே நல்லா சொல்லுங்க ஐயா. அந்த சமத்துவமையில காலை கட்டி கைய கட்டி கால் கட்டுக்குள்ள போட்டு போட்டி போட்டு வந்துட்டு இதை பாருங்க சாவி. மேனேஜர், பத்திரமா பாத்துக்கிறோம். டெல்லி மாப்பிள்ள வரும்போது ஏதாவது கலாட்டா பண்ண போறேன். இங்க கொண்டா சாவி. நான் வச்சுக்கிறேன். நீங்க எங்கேயாவது கல்யாண சென்டர்ல போட்டுருங்க. நான் வச்சுக்கிறேன். நீங்க எங்கேயாவது போட்டுறீங்க. எனக்கு ஏன்ட பத்திரமா இருக்கும். முதலாளி, நான் போய் இந்த நாயனக்காரத்தை சொல்லி போட்டு வந்துடுங்க. இங்க யாருமே இல்ல, நம்ம 2 பேரும் தனியா இருக்கோம். என்னவோ பேசணும். நீ பேச. உங்க அப்பா செய்யறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. கேக்குறேன், உனக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? எங்க அப்பாவுக்கு மூளையே இல்ல. என்ன பார்த்தா தெரியல. மதுரையில இருந்து உங்களை கட்டிக்கிறதுக்காக ஒரு பொண்ணு வர விஷயம் உங்களுக்கு தெரியுமா? யாரு? அந்த வேதரத்னம் பொண்ணு தானே? ஐயோ பாவம் அந்த பொண்ணு. அந்த வேதரத்னம் ஒரு அசிடு, அவர் பொண்ணு சரியான அசிடு. ஒன்ன மாதிரியே தெரியுமா அது? இத பாரு மேக்கல, எங்க அப்பா என்ன தகடத்தை செஞ்சாலும் சரி, நான் உங்க இடத்துல தான் தாலியை கட்ட போறேன். ஐயே, அந்த பொண்ணை கொண்டு வந்து உங்க அப்பா உங்க பக்கத்துல உட்கார வச்சுட்டா நீங்க எப்படி எங்க இடத்துல தாலி கட்ட முடியும்? பக்கத்துல உட்கார்ந்தாதான் தாலி கட்ட முடியுமா? பின்னாடி உட்கார்ந்தா தாலி கட்ட முடியாதா? பின்னாடியா? இத பாரு மேக்கல, கல்யாணத்தும் போது நீ கரெக்டா வந்து என் பின்னால உட்கார்ந்துரு. கெட்டி வேடம் வாங்க, நான் இப்படியே தாலியை கட்டி விடுறேன். சத்தியமா? சத்தியமா நான் பின்னாடி தான் தாலி கட்ட போறேன். நீதான் என் பொண்டாட்டி. எனக்கு இப்பதான் நிம்மதியாச்சு. நான் வரட்டுமா? மேக்கல, போறியா? என்னங்க அவசரம்? நாளைக்கு தான் நான் உங்க மனைவியா போறேன். சும்மா அதையே சொல்லி பயமுறுத்தாது மேகல. மனைவி கிட்ட கொஞ்சத்துக்கும் காதலி கிட்ட கொஞ்சத்துக்கும் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ், ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நீ இப்ப என் காதலி, கொஞ்சறதெல்லாம் இப்பவே கொஞ்சிடுவேன். போங்க. டாடா 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 டாடா. யாரா திடாத? நீயாப்பா? ஆமா, நான் கரெக்டா தான் சொல்லிருக்கேன். அப்பா, எத்தனை நாளா இந்த மாதிரி? உங்க அண்ணனை இதுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்காங்கடா. எங்க அண்ணனை உள்ள வச்சு பூட்டிட்டாங்களா? எவன் எங்க அண்ணனை பூட்டி வச்சான்? எங்க அண்ணன் எங்க அண்ணனை பூட்டினவன்? உங்க அண்ணன் தோட்டக்கார சமத்துவம் நினைச்சுக்கிட்டு உங்க அத்தை செஞ்ச வேலை, பூட்டி சாவி அவ வச்சுக்கிட்டான். நான் ஒரு சாவி எடுத்துக்கிட்டோம், திறந்து பாக்குறேன், துறக்கவே மாட்டேங்குது. இதுக்கு என்ன வழி? இதாப்பா வழி. ராஜா, அவன் தாண்டா உள்ள இருக்கிறான். ஆமா, இவ்வளவு உயரம் பாருங்க, இதுக்குள்ள நம்ம எப்படி போறோமே? நீ நில்லு, நான் உன் மேல காலை வச்சு மேல ஏறி உள்ள எகிரி வீச்சு அண்ணனை மீட்டுக்கிட்டு வந்துடுறேன். என் மேல ஏறியா அங்க உள்ள போன்னு சொல்றேன். நான் உங்க அப்பன்டா. அப்பன் தானப்பா பிள்ளையை தூக்கி விடணும். ஒண்ணு செய்யலாமா? நான் நிக்கிறேன், நீ என் மேல காலை வச்சு ஏறி உள்ள வீச்சு. ஐயோ, நீ என் புள்ளடா. அப்பா, அப்ப ஒண்ணு செய்வா, அண்ணன் உள்ளே இருக்கட்டும், நம்ம 2 பேரும் பேசாம போயிடுவோம். அதெல்லாம் வேணாம். வர்றதுக்குள்ள சீக்கிரம் அவருடா, அவருடா, போ சீக்கிரம். பழக்கம் இல்லாத காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 10 பேரா இருந்தாலும் பந்தாடுவியே, நீ எப்படி இப்படி வந்து மாட்டிக்கிட்ட? எல்லாம் காரணமா தான். நான் இப்படி மாட்டிக்கலன்னா நீங்க அப்பா இங்க வருவீங்களா? உங்களை வரவழைக்கணும்ல. நேரமா எந்திரிக்க வேண்டாம், சீக்கிரம் போகணும். வாங்க வாங்க வாங்கடா. இங்க எங்க போறதுப்பா? கதவு தான் பூட்டி இருக்குற. அம்மா எப்படி முடிய
அப்படி போங்கப்பா. மெதுவாடா மெதுவா மெதுவாடா மத்தால் தோசை பேசாம இருப்பா. சும்மா இருக்குப்பா முடிப்பா. தம்பி பாத்து குதிரா. அப்பா கிட்டவே உன் மேல குதிக்கிற விளையாடுறான். குதிரா மெதுவடா மெதுவடா. ராஜா, நான் சொன்னபடி அவுட் ஹவுஸ்ல சூட் கேஸ் வச்சிருக்கேன். அதை எடுத்துக்கிட்டு காலையில வேட்டக்கார மண்டபத்துக்கு போயிடும். வேட்டக்கார மண்டபமா இருக்கு ஏண்டா? சரிப்பா, அந்த மேகலை விஷயத்தை பத்தி என்ன முடிவு பண்றீங்க? மேகலே சின்ன தம்பி கல்யாணம் பண்ணி சொல்றேன். சின்னம்மாவை பங்களாக்குள்ள கூப்பிட்டுக்கிறேன். தொழிலாளிகளுக்கு பங்க பிடிச்சு கொடுத்துறேன். போயடா. எனக்கு ஒரு உதவி செய்யணுங்க. என்னங்க? பாரு, அந்த சமத்துவம் பையில ஒரு வழியா நீ அடைச்சு வச்சுட்ட. ஆமா, ஆனா இன்னொரு இடைஞ்சல் இருக்கு. ஏன் உள்ள இருந்து சத்தம் போடுறாங்களா? அது இல்லையா, அந்த மேகலையில வேலைக்கார குட்டி. ஆமா, அவளை இங்க இருந்து எப்படியாவது கடத்திட்டு போயிடும். அதுக்கு நான் கடத்தி போட்டா போச்சுங்க. உள்ள பேசியா, நான் சொல்றத சத்தம் போடாம நல்லா கேளு. அந்த மேகலைக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாம குண்டு கட்டா கட்டி தூக்கிட்டு போய் அடிவாரத்துக்கு ஒரு வீட்டுல பூட்டி வச்சிரு. இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவளை அவுத்து விடு. செலவு வச்சுக்க போ. இங்க எங்கயா போற? அம்மாட்ட போய் சொல்லி போடுவானா? மூஞ்சில குத்து. இப்படி போய்யா, யாருக்கும் தெரிய போய் ஆட்ட. எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். வாமா. நமஸ்காரம் மாமா. நாட்டிங்கத்துக்குறாளா? என்ன மாமா, வாழை மரம் கட்டிருக்கு, நாதஸ்வரம் வேற. என்ன நல்ல காரியத்துக்கு தான். எனக்கு தெரியும் இந்த மனுஷன் இப்படி ஏதாவது சென்ட் அடிப்பாருன்னு. கருணாகரா, உன் பெரிய மகன் சரிப்பட்டு வந்துட்டானா? நான் என்ன கருணாகரனா கொக்கா? நீ கருணாகரன் தான். விளையாடாத, எல்லாம் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். நீ ஒரு உதவி பண்ணணும். என்ன? பெரிய பையன் கல்யாணத்தோட சின்ன பையன் கல்யாணத்தையும் வச்சிருக்கேன். சின்ன பையனுக்கு மீனாவை கல்யாணம் பண்ண போற விஷயம் யாருக்கும் தெரியாது. ஏன்பா கருணாகரா, கல்யாணத்தை பத்தி வெளியில யாருக்குமே சொல்லலையோ? சொன்ன என்ன, சொல்லாட்டி போனா என்ன? பொண்ணு இடத்துல மாப்பிள்ள தாலி கட்டணும். ஊர்ல இருக்கிறவன் தாலி கட்ட போறான். காதும் காது வச்ச மாதிரி காரியத்தை முடிக்க நான் நினைச்சுட்டு இருக்கேன். நீ வேற பய. பல காரியங்களை நான் ரகசியமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன மணி 4. இப்ப போய் வாய்க்கு ஊரே எடுத்து விட்டுறாத. விடியட்டும், நான் சொல்லும் போது வாய்க்கு. என்னப்பா? ஏன்பா கருணாகரா, என்னமா காதும் காதும் வச்சாப்புல கல்யாணத்தை நடத்த போறேன்னு சொன்ன? ஏகப்பட்ட அலங்காரங்கள், மணமேடைகள். சுத்த விவரம் கட்டவாம்பா. ஒரு பேச்சுக்கு சொன்னா காதை புடிச்சுக்கிட்டே தொங்கு. இது கூட இல்லைன்னா அப்புறம் என்ன கல்யாணம்? அது சரி. வாமா 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 பார்வதி. நீங்க வர்றீங்கன்னு அண்ணன் சொன்னாங்க. இதான் பொண்ணா? இத பார்த்தா பொண்ணா தெரியலையா? வாங்க அண்ணே. இதுதான் என் மக மீனா. வணக்கம். வணக்கம். ஆமா பார்வதி, வேதம், நீ மதுரையில இருந்து வந்ததுல அலுப்பா இருக்கும். போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. காலையில நான் கூப்பிடுறேன். டேய் இங்க வா, மாடி காய்ச்சிட்டு போ. 2 ஆர்லிக்ஸ் போட்டுக்கொண்ட. அம்மா அம்மா, என்ன சின்னம்மா, கொஞ்சம் இப்படி வாங்கல. 4-5 முரடனுங்க வந்து மேகலைய கைய கால கட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏமா ஏன்? மேகலை யாரா தூக்கிட்டு போயிட்டாங்களா? ஏன் பதற? அந்த பொண்ணுக்கு ஒரு ஆபத்து வராது. ஐயோ, என்ன அப்படி சாதாரணமா சொல்றீங்களா? அவளுக்கு ஒரு ஆபத்துன்னா அப்படி நான் உயிரோட இருக்க மாட்டேன். என்ன பைத்திய மாதிரி பேசுற? அந்த பொண்ணை பந்தோபஸ்தா கொண்டாந்து சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. சொன்னா மட்டும் போறாது, அவளை நான் பார்க்கணும். இப்பதான் என் மகளை நான் பார்க்கணும். மேகலை உன் மகளா? ஆமாண்ணே, மேகலை என் மகன். அப்போ காந்திமதி சின்னம்மா மகன். சின்னம்மா என்னது? ஆமாங்க, நான் அப்பவே அம்மா கிட்ட சொன்னேன். அம்மாதான் என் பொண்ணு உன்கிட்ட இருக்கட்டும், உன் பொண்ணு என்கிட்ட இருக்கட்டும்னு சொன்னாங்க. ஐயோ, காரியமே கெட்டு போச்சு. அந்த மேனேஜர் இந்த நேரத்தில் நான் எங்க போய் தேடுவேன்? முதலாளி அடச்சே பாயா, மேகலை எங்கயா? தெரியாதுங்களே. யோ, உன் சாமர்த்தியம் எல்லாம் இப்ப வேணாம். எங்க அவ? நீங்க சொன்ன மாதிரி தான் செஞ்சு கடத்தி போட்டணுங்களே. ஐயோ யோ, கார் எடுத்துட்டு போய் சீக்கிரம் கூட்டு வாயா. பணம் எல்லாம் கொடுத்து போட்டணுங்களே. நீங்க போயா. அண்ணே, நீங்க தான். இந்த பாயசத்தை தொன்னையில ஊத்துறதா இல்ல இலையில ஊத்துறதா? ஒண்ணு செய்யும். வந்தவனை எல்லாம் வரிசையா படுக்க வச்சு அவனுக்கு வாயில ஊத்தும். மிச்சம் மீதி இருந்தா ஓ வாயில ஊத்திக்க. அண்ணே, நீங்க வர. என்ன குறைச்சி சௌரியமா? என்ன சாமி பொண்டாட்டிக்கு கேக்குறே, என்ன கேட்க மாட்டேங்கிறே? என்ன சாமி இங்க இருக்கிற? பஸ்தி போறே? பஸ்தியா? காத்தி பிஞ்சி பஸ்தி. பஸ்தி
அதையும் சொல்றேன். நான் அதுக்காக வெயிட் பண்ணலப்பா, ஒரு கார் எதிர்பார்த்து நிக்கிறேன். எங்கேயோ போயிட்டாங்க. என்ன இது? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நல்ல சமயத்துல வந்து எனக்கு உதவி செஞ்சிருக்கு, ரொம்ப நன்றி. அப்ப நான் வரட்டுமா? ஏங்க இப்படி நிக்கிறீங்க? எப்படி நிக்கணும்னு சொல்ற? நான் தான் 4 பக்கமா ஆள் அனுப்பிச்சிருக்கேன் தேடுறதுக்கு. வேற என்ன பண்ண சொல்ற? பொண்ண காணமே, மீனாவை காணமே. இரியா, என்னையா சொல்ற? என் மக மீனாவை காணையா? மீனாவை காணாமா? ஆமையா? டோன்ட் வரி. என்னது காணாம போனாலும் ஒப்பாரி இருக்கிறீங்க, கண்டுபிடிச்சாலும் ஒப்பாரி இருக்கிறீங்க. சின்ன தம்பி, மீனாவை காணண்டா. மேகல கயித்துல நான் தாலி கட்டி நான் மீனா தானா வரும். அப்ப தாலியை சீக்கிரம் எடுத்துக்கூடியா கட்டுட்டேன். யோ, யாரையா சுத்த விவரம் கட்டவனா இருக்க? தாலி எடுத்து ஓங்கத்துல கட்டுறது. மேகலைய காணான்ற? யோ, யார காணோம்னா எனக்கு என்னையா? என் மகன் எங்க? கையில இருக்க, எடுத்துக்கோ. தேடிட்டு வரையா? ஐயா என் மகனை காணோம். அவன் என்ன கதி ஆனாலும் டோன்ட் வரி. என்னது? முதல் டோன்ட் வரிக்கும் ஒப்பாரி, ரெண்டாவது டோன்ட் வரிக்கும் ஒப்பாரியா? டோன்ட் ஒப்பாரி. ஏண்டா ராஜா, மேகலை எப்படி சந்திச்ச நீ? இவனா ராஜா? ஆமா. நீ சமத்துவம் இல்ல? இல்ல. என்னன்னு காந்திமதிய ஓ மகன்னு சொன்னில்ல, அது அண்ட புழுகு. ராஜாவை சமத்துவம்னு நான் சொன்ன பாரு, அது ஆகாச புழுகு. யோ, ஆகாத புடுகறே. என் மகன் எங்கய்யா? யோ, ஓ மகன்னா எனக்கு என்னையா தெரியும்? சாவகாசமா தேடித்தான் பார்க்கணும். சாவகாசமா தேடி பார்க்கணுமா? என் மகனை காணன்னு சொல்றேன். என்ன, உங்க மகளையும் காணுமா? ஆமாப்பா, தெரியாதனமா இங்க வந்து சுழல்ல மாட்டிக்கிட்டான். இந்த மனுஷன் நம்ம சாமர்த்தியமா செய்யப்படலாம் நினைச்சுக்கிட்டு எல்லா பொண்ணையும் இங்க இருந்து கடத்திருக்காரு. அதுல ஒரு பையன் என் பொண்ணு அடையாளம் தெரியாம கடத்திட்டு போறான். அது என்னமோ வாஸ்தவம் தான் மாமா. மூஞ்ச பாத்திருந்தா அவங்க பொண்ணை எவனும் தூக்கிட்டு போயிருக்க மாட்டான். யோ கருணாகரன், இன்னும் 10 நிமிஷத்துல என் பொண்ணு இங்க வந்து சேரல, உன்னோட லீக்கல் ஆக்ஷன் எடுப்பேன். ஓஹோ, லீகல் ஆக்ஷன் எடுப்பியா? உன் பேச்ச கேட்டாயா இந்த வம்பல் நான் மாட்டிக்கிட்டேன். மாமா பதட்டப்படாம இருங்க. அத்தா கல்லு மாதிரி நிக்கிறீங்களே, போய் தேடுங்க. எங்க தேடுறது?
இவங்க திட்டத்தினால நமக்கு நிச்சயம் அவமானம் வரும் தெரிஞ்சுதான் அந்த பொண்ணு வெளியேறிடுச்சு. இந்நேரம் என்ன உயரத்துல இருந்து கீழே விழுந்ததோ, என்ன உயரம் தேரும், ஒரு 5000 அடி தெரியுமா? இப்ப என்ன பண்றது? மதுரையில புறப்படும் போது இதெல்லாம் யோசிச்சு அங்கேயே ஐயோன்னு கத்திருக்கணும். மற்றவர்களை ஏமாத்து நினைத்தால் நீங்கள் தான் ஏமாந்து போவீர்களா? கருணாகரம், அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க? எப்படி கொலை பண்றதுன்னு பேசிக்கிறாங்க. என்னையா உங்க அப்பன்? எல்லா பொம்பளைங்களும் நான் தான் பிடிச்சு கொண்டதா? ஒரு அர்த்தம் வேண்டாம். நான் தான் பொம்பளை பிடிக்கிறவனா? முகூர்த்த நேரம் வேற நெருங்கி இருக்கு. முகூர்த்தமா? யாருக்கு முகூர்த்தம்? இங்க நடக்கிற கூத்து உங்களுக்கு புரியலையா? நான் இதை முடிச்சிட்டு மங்காபுரம் எஸ்டேட்டுக்கு வேற போக வேண்டியிருக்கு. போய் சொல்லையா. அண்ணே, கல்யாணத்தை சட்டுப்புட்டுன்னு முடிச்சிடலாம் அண்ணே. மீனாவை தேடுறதுக்கு நானே ஏற்பாடு பண்றேன். ஏற்பாடு பண்றேனேவா? என் பொண்ணு கிடைக்காம இங்க கல்யாணம் நடந்தது. தண்ணியை கொண்டாந்து ஓல குட்டத்துல ஊத்துவேன். சார், நீங்க அப்புறம் தண்ணி போடுங்க, பரவாயில்ல. உங்க பொண்ணு எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதுக்கு நான் கேரண்டி. இந்த கல்யாணத்தை எப்ப வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஆனா எங்க அப்பா இதுக்கு இப்பவே சம்மதம் கொடுத்தாகணும். அப்பதான் உங்க பொண்ணு கிடைப்பா. வேண்டாம், பொண்ணை மறைச்சு வச்சுக்கிட்டு என்னைய மிரட்டுறியா? நான் ஒண்ணும் மிரட்டல. எந்த பெண்ணை எனும் தலை மீது கட்டி வைக்க இல்லாத மோசடி எல்லாம் செய்தீர்களோ, அந்த பெண்ணை இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாள். இதோ அந்த பெண். ஏயா, பைக்குள்ளியா பொண்ணு இருக்குது? இருந்தாலும் இருக்கு, உங்களை நம்ப முடியல. அந்த பெண் எழுதியலைத்தார். இங்கு வந்த பிறகுதான் உங்களுடைய சதித்திட்டம் எனக்கு விளங்கியது. நல்ல உள்ளங்களுக்கு துன்பம் தரவா நான் பெண்ணாக பிறந்தேன். ஐயோ மகளே, அப்பா. எனவே ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன். குறிப்பிட்ட 10:30 மணிக்குள் ராஜாவுக்கு காந்திமதியையும் சின்ன தம்பிக்கு மேகலையையும் திருமணம் செய்து வைத்தால் தான் நான் உயிருடன் இருப்பேன். இல்லாவிட்டால் என் உயிரை மாய்த்து. என் பொண்ணு டயத்தை குறிப்பிட்டாயா? மணி 10:25. இன்னும் 5 நிமிஷம் கல்யாணம் நடக்கணுமே. மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னானி சுபகே ரவம் ஜீவ சரதத்தம் சமானம் பவதி ததாய புருஷஸ்தேந்திரிய ஆதித்யேந்திரே எல்லாம் மங்களமா முடிஞ்சு போச்சு. சின்ன தம்பி, எங்க என் மகன் மீனா? மீனாவா? மீனா தாலி கட்டி ஆச்சுவா? மகளே மீனா, மீனா மகளே. என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு மன்னிக்கிறது? ஆமா கருணாகரா, என் பொண்ணையும் மன்னிச்சிடு, அதோட என்னையும் மன்னிச்சிடு. எதுக்கப்பா மன்னிக்கிறதுன்ற? இப்ப இங்க நடந்த குழப்பத்துக்கு நானும் தான் காரணம். அம்மா, சின்ன தம்பி ராஜாவன் ட்ரங்கால் மூலமா எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. பார்வதியும் தெளிவா எனக்கு கடிதம் எழுதிருச்சு. எப்படியோ நல்லபடியா முடிஞ்சாச்சுன்னு நானும் கூடவே இருந்து முடிச்சு வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிடுப்பா. சேதரத்னா, என் தலையே சுத்துது. பைத்தியம் முடிச்சிரும் போல இருக்க. முதலாளி, இந்தாங்க இந்தாங்க, இந்த மாத்திரை வாயில போட்டுட்டு இந்த எலுமிச்சம்பழத்து தலையை செய்யுங்க. செய்யுங்க. சும்மா இல்லையா? என்னையா அது? கும்பிடுங்க. இவர் சொன்ன பிரகாரம் மேகலையும் தூக்கிட்டு வர போறனுங்க. அங்க அந்த சமுத்திரம் கிட்ட அடிபட்டு வந்து திருட்டுறதுக்கு இங்க சாத்து கையை ஒடுத்து போட்டாங்க. செய்யற வேலையை விட்டுட்டு செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சா இதுதான் கை வேல் பழக்கம். அவருக்கு என்னடா தெரியும்? எல்லாம் தெரிஞ்ச நானே உங்க 2 பேருக்கு மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். நீங்க எங்க முழிச்சீங்க? இப்ப நான் முழிச்சுக்கிட்டேன். யோ, சுருக்கமா சொல்ல போனா எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்களை போல ஆளுங்க இருக்கிற வரைக்கும் எப்படி எல்லாம் நல்லா இருக்க முடியும்? இருடா, அதைத்தான் சொல்ல வந்தேன். வேதரத்னம், பழசே நினைச்சுக்கிட்டு இருந்தா பலன் கிடைக்காது. உலகம் மாறும் போது நான் மாத்திரம் அப்படியேதான் இருப்பேன்னா பைத்தியக்கார பட்டம் தான் கிடைக்கும். இப்ப நான் மாறிட்டேன். நான் மாத்திரம் மாறினா போதுமா? என்ன போல பணத்தை பதுக்கி வச்சுக்கிட்டு பழைய கொள்கைகளை விடாம இருக்கிற மத்த பணக்காரங்களும் கொஞ்சம் மனசு மாறி வந்துட்டா இந்த நாடே சொர்க்கமாயிடும்.